Hello everyone, welcome to my channel Pretty Indian Lifestyle. So இன்னைக்கு வந்து ஒரு DIY face mask தான் பார்க்க போகிறோம். அந்த DIY face mask வந்து it works wonderful on the skin. அது எதை பற்றி அப்படின்னு பார்த்தோன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி நிறைய பேருக்கு இது தெரிய சான்ஸ் இல்லை, மேபி ஒரு கால்வாசி பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அது என்ன ஃபேஸ் பேக் அப்படின்னா பம்ப்கின் ஃபேஸ் பேக். ஸோ நான் வந்து நல்ல எல்லோயிஷ் பம்ப்கினை வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நல்லா பாயில் பண்ணி அந்த தோல்லாம் பீல் பண்ணி எடுத்துகிட்டு ஒன்று நீங்கள் மிக்சிலையும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து ஃபோர்க் இல்லை ஸ்பூன் வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து நல்லா ஸ்பூன்லேயே வந்து இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதிகமாக நீங்கள் எது பண்ணாலும் சரி, இந்த பியூரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மண்ட் பவுடர், பதாம் பவுடர். நான் வந்து அந்த இதில் வந்து 1-2 சும்மா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தா கர்ட் வந்து நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா உங்கள் ஸ்கின்னை பொறுத்து, ஹனி வேணால் ஹனி யூஸ் பண்ணிக்கலாம், டர்மரிக் வேணால் டர்மரிக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் வந்து என் ஸ்கின்னுக்கு வந்து கர்ட் நல்லா செட் ஆகுங்கிறதுனால நான் கர்ட் எடுத்திருக்கேன். ஸோ பேசிக்காக வந்து பம்ப்கினோட பெனிஃபிட்ஸை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பம்ப்கினோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா இதில் இருக்கிற என்சைம் வந்து நம்மளுடைய ஸ்கின் செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிற ப்ரொடக்ஷன் வந்து நிறைய அந்த ரெட்டினால் அப்படிங்கிற கண்டென்ட் வந்து இதில் நிறைய இருக்கிறதுனால என்ன ஆகுது, நம்ம ஸ்கின் வந்து ஸ்மூத் அண்ட் கிளியராக இருக்குது. இதில் வந்து வைட்டமின் C and A இருக்கிறதுனால ப்ரொடக்ஷன் ஆஃப் கொலாஜன், நம்ம ஸ்கின்னோட கொலாஜன் லெவல் வந்து ஜாஸ்தி ஆகிறதுனால என்ன ஆகுது, ஏஜிங் வந்து டிலே ஆகுது. அதே மாதிரி ஸ்கின் லைட்னிங்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்க்ரீடியண்ட் வந்து பம்ப்கின். இட் ப்ரிவென்ட்ஸ் சன் டேன் ஆல்சோ. அதே மாதிரி இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ரெட்டினாயிக் ஆசிட், விட்டமின்ஸ் எல்லாம் அதிக லெவலில் இருக்கிறதுனால ஸ்கின் க்ளோ அண்ட் ஹெல்த்திக்கு அஷூரன்ஸ் உண்டு. அதே மாதிரி மில்கில் வந்து லாக்டிக் ஆசிட் இருக்குது. ஸோ மில்க்குக்கு வந்து ஆல்டர்னேட்டாக நான் என்ன பண்ணியிருக்கேன், கர்ட் எடுத்திருக்கேன். மில்க் வந்து ஒரு பெஸ்ட் கிளென்சர். நீங்கள் வந்து மில்கில் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஸ்கின்னை அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் போடுங்க. நம்ம ஸ்கின்னை வந்து ஒரு நரிஷ்டாக, ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சர்டாக கொடுக்கும். ஒரு எல்லோயிஷ் டிண்ட் வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்கும். நான் வந்து இதை ஃபேஸ் பேக்கை வந்து ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் ட்ரைலே எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய இம்ப்ரெஷன் இருந்தது. அதுக்கப்புறம் நான் கெப்ட் கண்டினியூயிங். எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னா டக்குன்னு வீட்டில் பம்ப்கின் இருக்குன்னா யூ கேன் ஹாவ் திஸ் ஃபேஸ் மாஸ்க் அண்ட் தென் நீங்கள் வெளியே போகலாம். அவ்வளோ ஒரு க்ளோ கொடுக்குது. அதே மாதிரி ஹனி நீங்கள் வேணும் அப்படின்னா ஹனியும் நல்லா வந்து ப்ளீச்சிங் ஏஜென்ட். நீங்கள் வந்து பால், தயிருக்கு பதிலாக ஹனியும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்னுடைய ஃபேஸ் பேக். எப்படின்னா பம்ப்கின், ஆல்மண்ட் வித் கர்ட் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உண்மையிலே வந்து நல்ல சூட் ஆகுது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு 5 to 10 minutes, நான் வந்து மேக்ஸிமம் 15 minutes விடுவேன். பிகாஸ் கர்ட் அப்படிங்கிறனால எதுவும் அவ்வளோ சீக்கிரம் ட்ரை ஆகாது ஸ்கின்னில், நல்ல ஒரு மாய்ஸ்சரைசேஷன் கொடுக்கும். ஸோ நான் அப்படியே வச்சுருந்தேன். பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு சூப்பர்பான லுக் கொடுக்கும், நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.